نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாறுகள், முன்னோர்களது சரித்திரங்கள் நமக்கு பல்வேறு பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுத்தருகிறது. அதிலும் குறிப்பாக நபித்தோழர்கள் சஹாபாக்களுடைய வரலாறு நம்முடைய வாழ்க்கைக்கு பலவிதமான படிப்பினைகளை அவைகள் கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு சஹாபியுடைய வாழ்க்கையிலிருந்தும் ஒவ்வொன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அந்த வகையிலே ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது வாழ்வும் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது முதல் ஹலீஃபாவாக மரணிக்கிற வரையிலான அவர்களது காலகட்டத்தில் நடந்த சில முக்கிய விஷயங்களை நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த குடும்பத்திலே பிறந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சா குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். பெருமானாருடைய பாட்டனார் அப்து மனாஃபிடம் சென்றுதான் பெருமானாருடைய குடும்பம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம், இரண்டு குடும்பங்களுமே இணைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பனு ஹாஷிம் என்று சொல்லப்படும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தை பனு உமையா என்று சொல்லப்படும். இஸ்லாத்திற்கு முன்னரே இந்த ரெண்டு குடும்பங்களுமே மக்காவிலே பல்வேறு வகையான நற்காரியங்கள் செய்வதில் போட்டி போட்டு இணையாக இருக்கக்கூடிய கூட்டம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னரும் சரி ஒரு சிறந்த மனிதராக இருந்தாங்க. இயல்பிலேயே அல்லாஹ் சில மனிதர்களை இயற்கையில படைக்கும் போதே சிறந்த மக்களாக படைக்கிறான். இயல்பிலேயே அவங்க அறியாமை காலத்திலும் மதுபானம் குடித்தது கிடையாது. இத்தனைக்கு எல்லாருமே குடிப்பாங்க. அரபுகளிடத்துல மதுபானம் குடிக்கிற பழக்கம் இருந்தது. ஆனால் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய சட்டங்கள் வருவதற்கு முன்னரும் கூட மதுபானம் குடித்தது கிடையாது. அரபுகளிடத்தில் தவறான உறவுகள் சர்வசாதாரணமாக இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த மானக்கேடான தவறான உறவிலும் இஸ்லாத்திற்கு முன்னரும் ஈடுபட்டது கிடையாது. ஆனால் அந்த சமூகத்தில் இருந்துச்சு. ஆனால் ஹஜ்ரத் உஸ்மான் அந்த மாதிரியான இதிலிருந்து பாதுகாக்கப்பட்டான். ஒரு பெரிய செல்வ செழிப்பான குடும்பம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்களுடைய தந்தை இறந்த பிறகு அவங்களுடைய தந்தையிடம் இருந்து அவர்கள் வாரிசாக பெற்றுக்கொண்ட சொத்து இருக்கிறது அன்றைய மதிப்பில் சுமார் 30 மில்லியன் திர்ஹம். 30 மில்லியன் திர்ஹம். அது நம்ம கணக்கு போட்டால் இன்றைக்கு எத்தனை கோடிகள் வரும் என்றே சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் அவர்கள் பிறந்தவர்கள். இப்படி பல்வேறு சிறப்புகள் இயல்பிலேயே இருந்தது. இஸ்லாம் வந்த பிறகு எத்தனையோ தோழர்கள் நல்ல தோழர்களாக மாறினாங்க, நம்ம கேள்விப்படுறோம். உஸ்மான் தான் அப்படி அல்ல. இயல்பிலேயே எல்லா நல்ல குணமும் இருந்தது. அவங்களுடைய குணங்கள்ல ஒன்று தான் ரொம்ப 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 வெக்க சுபாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்தில் ரொம்ப வெக்க சுபாவம் உடையவர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு வெக்கன்னு சொன்னால், தனியாக வீட்டுக்குள்ள கதவை மூடிட்டு குளிக்கும் போது கூட ஆடைகளை கலற்றாம தான் குளிப்பாங்க. ஆடை துணியை கழட்ட மாட்டாங்க. தனியாக முஸ்லிமில் வரக்கூடிய அறிவிப்பு, வீட்டுக்குள்ள கதவை மூடிட்டு குளிக்கும் போது கூட ஆடையை கலட்ட மாட்டாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், வெக்க உணர்வு என்பது நபிமார்களுடைய குணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அர்பஉ மின் சுனனில் முர்சலீன்,
4 குணங்கள் எல்லா நபிமார்களிடமும் இருந்த சுன்னத் அது. அதில் ஒன்று ஹயா, வெக்க உணர்வு எல்லாத்துட்டும் இருக்கணும். இன்றைக்கு அந்த வெக்க உணர்வு எல்லாரிடமும் குறைந்து விட்டது. குறிப்பாக பெண்களிடத்தில் மிக மிக வெகுவாக குறைந்து விட்டது. யாரிடத்தில் அதிகம் இருக்கணுமோ அவங்கள்ட்ட இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ வெக்க உணர்வு தெரியுமா? அவங்கள பற்றி ஹதீஸில் வருது, ஒரு திரைக்குள் இருக்கிற கன்னிப்பெண்ணை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக வெக்க உணர்வு உள்ளவர்களாக இருந்தாங்க. வெக்க உணர்வு இருந்தால் தான் பாவம் செய்ய மாட்டான். வெக்க உணர்வு உள்ளவன் தப்பு செய்ய மாட்டான். ஏன்னா அந்த வெக்க உணர்வு அவனை தடுக்கும் பாவங்களிலிருந்து. ஆனால் இன்னைக்கு யாரிடத்துல ஆண்கள் பெண்கள் எல்லார்ட்டையுமே அந்த வெக்க உணர்வு போயிடுச்சு. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப மிகுந்த வெக்க சுபாவம் உடையவர்கள். எங்கேயும் தன்னுடைய மேனி தெரிவதை கூட விரும்ப மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பெண்கள் மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்காம சர்வசாதாரணமாக வீதிகளில் செல்லக்கூடிய, அவங்களுடைய குரல் மறைக்கப்படணும், ஃபோன் பேசிக்கொண்டே போகிறாங்க. அவங்களுடைய தலைமுடி மறைக்கப்படணும், முடி தெரியும் வண்ணமாக போகிறாங்க. எத்தனை வெக்கக்கேடான விஷயங்கள் இன்றைக்கு நடக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெக்க சுபாவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை சந்திக்க வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுடைய காலில் ஆடையெல்லாம் லேசாக விலகிய நிலையில் இருக்குது. ஹஜ்ரத் அபூபக்கர் வந்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க, போயிட்டாங்க. உஸ்மான் வர்றாங்கன்னு சொன்னதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே 2 காரியம் செஞ்சாங்க. அன்னை ஆயிஷாட்ட சொன்னாங்க, நீ போயிருன்னு சொன்னாங்க. பிறகு தன்னுடைய ஆடையெல்லாம் சரி பண்ணாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதற்கு முன்னால் 2 தோழர்கள் வந்தாங்க, அப்போதெல்லாம் நீங்கள் அசையாமல் அப்படியே உட்கார்ந்தீங்க, உஸ்மான் வருந்ததும் எல்லாத்தையும் சரி செய்கிறீங்களேன்னு சொல்லி சொன்னாங்க. 2 வார்த்தைகள் சொன்னாங்க. ஒன்று, யாரை கண்டு மலக்குகள் வெக்கப்படுகிறார்களோ அந்த உஸ்மானை கண்டு நான் எப்படி வெக்கப்படாமல் இருக்க முடியும். 2வது சொன்னாங்க, அவர் வெக்க சுபாவம் உடையவர், நான் இப்படியும் அப்படியே உட்கார்ந்துருந்தா அவர் சொல்ல வந்ததை சொல்லாமல் போயிடுவாருன்னு சொன்னாங்க. இப்போ வெக்க சுபாவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகு. இதெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இயற்கையாக இருந்துச்சு. ஹதீஸில் வெக்கம் என்பது முழுக்க முழுக்க நலவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அல் ஹயாஉ குல்லுஹு ஹைர், வெக்கம் முழுக்க முழுக்க நன்மைன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட அல்லாஹ் இந்த குணத்தை இயற்கையாகவே படைச்சிருந்தான், இயல்பாகவே இருந்துச்சு. அவங்க ஆரம்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தான் முஸ்லீம் ஆனாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய பேரை போய் நேரில் பார்த்து சொல்லுவாங்க. அப்படி பார்த்து ஹஜ்ரத் உஸ்மானை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை இயற்கையாகவே கண்ணியமான மனிதராக படைச்சிருக்கிறான். ஏதோ அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறாங்க, சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக நீங்களும் இருங்கள் என்று சொல்லும்போது அந்த வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வருவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைப்பாங்க, அவங்க முஸ்லீம் ஆயிடுவாங்க. அவங்க இஸ்லாத்திற்கு எத்தனாவது நபராக வந்தாங்க? எண்ணிக்கையில் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். ஆரம்பமாக இஸ்லாத்திற்கு வந்த முஹாஜிர்கள் அது எத்தனை பேருக்கு சொல்லப்படும்? 40 சஹாபாக்கள். பெருமானாருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப 40 பேர். இந்த 40 பேருக்கு பேர் தான் சாபிகூனல் அவ்வலூன், முதன்மையாக இஸ்லாத்திற்கு வந்த 40 பேர். அந்த 40 பேர்ல ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி எல்லாம் அந்த 40 பேர்ல தான் இருக்கிறாங்க முஸ்லிமானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ருக்கையா அவர்களை ஹஜ்ரத் உஸ்மானுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தாங்க. உஸ்மான் ருக்கையா நிக்காஹ் செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு நாள் மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமத் இப்னு ஸைதிடம் ஒரு வேலையாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு போய் வருமாறு சொல்லுவாங்க. உஸ்மான் வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்லி உஸாமத் இப்னு ஸைது போயிட்டு வந்துருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்பாங்க, உஸ்மான் ருக்கையாவை விட அழகான கணவன் மனைவியை நீ பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்வார், இல்லை யாரும் சொல்லலாம், நான் பார்த்ததில்லை. நான் உஸ்மான் தான் வீட்டுக்கு போனேன், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அழகை நான் பார்க்குறேன், உங்களுடைய அருமை மகளார் ருக்கையாவையும் பார்க்குறேன். இது மாதிரி ஒரு அழகான ஜோடியை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க ஹஜ்ரத் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்போ ஹஜ்ரத் உஸ்மான் அவங்களுடைய முதல் மனைவியாக ருக்கையா இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால சிரமப்பட்ட நேரத்தில் முதல்ல ஹிஜ்ரத் செய்த தம்பதி யாருன்னா மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு உஸ்மான் ருக்கையா தம்பதி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, உலகத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு தீனுக்காக நாட்டை விட்டு சென்ற முதல் தம்பதி உஸ்மானும் ருக்கையா.
அதுக்கப்புறம் தான் மற்றவங்க ஹிஜ்ரத் பண்றாங்க. மக்காவிலிருந்து முதல்ல ஹிஜ்ரத் செஞ்சது யாருங்க? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் ருக்கையா அவங்களும் தான் ஹிஜ்ரத் பண்ணி அபிசீனியாவுக்கு வர்றாங்க. பிறகு ரெண்டு பேரும் அபிசீனியாவிலிருந்து மக்கால எல்லாரும் மாறிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுமே மக்காவுக்கு வந்துடுறாங்க. யார்? உஸ்மான் ரலியல்லாஹு ருக்கையா அவர்களும் மக்காவுக்கு ஓடி வந்துடுறாங்க. மக்கால நிலைமை எல்லாம் சரியாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு. ஆனா வந்து பார்த்தா மக்கால நிலைமை மாறல, அப்படியே தான் இருக்குது. அவர் ஹஜ்ரத் ருக்கையா அவர்கள் கேட்குறாங்க, ஐன அபி, என் தந்தை எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, வீட்டில் உள்ளவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜர் அஸ்வது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி. அடுத்து கேட்குறாங்க, என் தாய் எங்கன்னு சொல்லி. இவங்க அபிசீனியாவுக்கு போயிருந்த காலகட்டத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாயிட்டாங்க. பெருமானாருடைய குடும்பத்தை பாருங்க, எவ்வளவு அர்ப்பணம், தியாகம் இல்லையா? நாமெல்லாம் இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழு வாழ்க்கையை பாருங்க. அப்ப இவங்க ஹிஜ்ரத் போன நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாயிட்டாங்க. குடும்பத்தார் சொல்ல தயங்குறாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் துக்கத்தை அடைக்க முடியாம அழுகிறாங்க. அப்பதான் ருக்கையா அவங்களுக்கு தெரியுது அன்னை ஹதீஜா அவர்கள் மரணித்து விட்டதாக தெரிகிறது. ஆக முதல் தம்பதி அபிசீனியாவுக்கு போயிட்டு திரும்ப மக்காவுக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஹிஜ்ரத் செய்து போன பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் ருக்கையா அவர்களும் மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் செய்து அங்க போனாங்க. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் போர்க்களம், பத்ர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஒரு திணிக்கப்பட்ட போர், அது எந்த தயாரிப்பும் இல்லாத நடந்த ஒரு போர். அது பத்ருக்கு நபிஸலாக ஆயத்தமாகிற நேரத்தில் பெருமானாருடைய மகளார் உஸ்மானுடைய மனைவி ருக்கையா நோய்வாய்ப்பட்டு விட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நானும் பத்ருக்கு வரட்டுமான்னு கேட்டாங்க. வேண்டாம், மனைவியை பாருங்கன்னு சொன்னாங்க. மனைவியை கவனித்துக் கொள்ளுமாறு சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல கவனிக்கணும், இன்றைக்கு சிலர் மார்க்கத்தை தவறா புரிகிறாங்க. மார்க்கத்தை இன்றைக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு விதம், எல்லா இடங்களிலும் பல விதங்களில் தவறுதலாக புரியப்படுது. சரிங்களா? கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில நேரங்களில் சில மார்க்கத்தினுடைய ஃபர்த ஐன் இருக்குது, ஃபர்த கிஃபாயா இருக்குது, சுன்னத்துகள் இருக்குது. சில காரியங்களுக்கு சிலதை விடலாம். ஒரு வீட்டில் ஒரு நோயாளி இருக்கிறாங்க, அந்த நோயாளியை கவனிக்க யாருமே இல்லை, இவர் தான் கவனிக்கணும்னு சொன்னா இவர் ஜமாத்துக்கு வராட்டா கூட குற்றவாளி இல்லை. ஜமாத்தில் வந்து தொழுவுறது அவர் மீது குற்றம் இல்லை, வரணும்னு தேவையில்லை, வீட்டில் உட்காரலாம். எந்தெந்த காரணத்திற்கு ஜமாத்தை விடலாம்? ஃபரதான தொழுகைக்கான ஜமாத் இருக்குது, அதை ஒரு ஆண் எதற்கு ஒரு 20 காரணங்கள் சொல்லப்படும், எல்லாமே ஹதீஸில் இருந்து தான். அப்போ சில நேரங்களில் மனைவியினுடைய சில தேவைகள், மனைவியினுடைய கடமைன்னு சொன்னால் அங்கு வேறு சில விஷயங்களை விட அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இதெல்லாம் மார்க்க நமக்கு கட்டுத்தருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இத்தனைக்கும் பத்ர்ல முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கம்மி, ஆள் பற்றாக்குறை, 313 பேர் இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வரட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லை, மனைவியை பாருங்கன்னு சொல்றாங்க. அங்க ருக்கையா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் அவங்க பார்க்குறாங்க. இந்த பக்கம் பத்ர் போர் நடக்குது, பத்ர்ல வெற்றி செய்தியும் வருது, இங்கு ருக்கையாவும் மரணிக்கிறாங்க. பத்ருடைய வெற்றி செய்தி வருகிற அதே நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனைவி ருக்கையா அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இப்போ பத்ர்ல கலந்து கொள்கிற வாய்ப்பு உஸ்மானுக்கு கிடைக்கல. ஆனால் பத்ர்ல கலந்து கொண்டால் எந்த நன்மையோ அந்த நன்மை ஹஜ்ரத் உஸ்மானுக்கு கிடைத்து விட்டது என்று பெருமானார் அறிவித்தாங்க. போருக்கு வரல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க? போருக்கு வந்தவங்களுக்கு அந்த போர் செல்வத்தில் ஒரு பங்கு கொடுப்பாங்க. சொன்னாங்க, இன்னலக கஅஜ்ரில் முஜாஹித், உமக்கு போரில் கலந்து கொண்டவருடைய நன்மையும் உண்டு, வஸஹமி, ஒரு முஜாஹிதுக்கு கொடுக்கிற பங்கும் உண்டு என்று பத்ர்ல கலந்து கொண்டவருக்கு என்ன சவாபோ அதே சவாப் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கும் உண்டுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு தோழர். அவங்க இறந்த பிறகு ருக்கையா இறந்துட்டாங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இன்னொரு மகளார் உம்மு குல்சூம் அவங்க இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு குல்சூமை நிக்கா செய்து கொடுத்தாங்க உஸ்மான் அவர்களுக்கு. கொஞ்ச நாள்ல அவங்களும் மௌத்தாயிட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, 3வது ஒரு மகள் இருந்தா அவங்களுக்கும் நிக்கா செய்து கொடுப்பேன் சொல்றாங்க உலமாக்கள். உலக வரலாற்றில் எந்த ஒரு நபியினுடைய 2 மகள்களை நிக்கா செய்த பெருமை ஹஜ்ரத் உஸ்மானை தவிர யாருக்குமே கிடையாது. 2 மகள்கள், நபியினுடைய 2 மகள்களை நிக்கா செய்த பெருமை உலகத்தில் யாருக்குமே கிடையாதான், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள தவிர. சில அறிவிப்புகள் இப்படி கூட வருது, எனக்கு 40 பெண் மக்கள் இருந்து ஒவ்வொரு பெண்ணாக நான் உஸ்மானுக்கு மனமுடித்து கொடுக்க
அவங்க இறந்து போனால் அடுத்தடுத்து மனம் முடித்து செய்து கொண்டே இருப்பேன்னு சொன்னான். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மீது அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு மரியாதை அவர்கள் வைத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா என்கிற ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்கிற ஒரு தருணம். அந்த ஹுதைபியா அசலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களோடு மக்கா வந்து உம்ரா செய்யணும், திரும்பணும்னு நினைக்கிறாங்க. எதிரிகள் குறைஷிகள் பெருமானாரை அங்கே தடுத்து நிறுத்துறாங்க. அங்க பல சம்பவங்கள் நடக்குது. கடைசியா ஒப்பந்தம் நடக்குது. இந்த ஒப்பந்தம் நடப்பதற்கு முன்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு யாரையாவது அனுப்பி, தன் தோழர்கள்ல யாரையாவது அனுப்பி மக்காவாசிகளிடம் கொஞ்சம் சமாதானமா பேசி எப்படியாவது உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப யாரை அனுப்புறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவங்கள கேட்குறாங்க, நீங்க போறீங்களான்னு கேட்குறாங்க. உமர்தான்னு சொல்றாங்க, யார சொல்லலாம், மக்காவாசிகள் என் மீது எவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க சமாதானத்துக்கு அனுப்புறீங்க, நான் போனா சண்டை தான் வரும். என்னுடைய நிலை என்ன மக்காவாசிகளிடத்துல உங்களுக்கு தெரியும். நீங்க மக்காவுக்கு உண்மையிலுமே ஒரு ஆளை அனுப்புறதா இருந்தா மக்கால கண்ணியமானவர் யாரு? உஸ்மான் தானவங்க தான். ஏன்னா உஸ்மான் தானவங்கள எதிரிகளும் ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஹஜ்ரத் உமர் சொன்னது அதான், உண்மையும் அதுதான். நீங்க என்ன அனுப்புனா பிரச்சனை, உஸ்மான் தான் அனுப்புங்க. பெருமானாருக்கும் சரியான யோசனை இது. உஸ்மான் தான் அவங்கள கூப்பிட்டாங்க, போங்க மக்காவுக்கு போங்கன்னு சொன்னாங்க. தன்னந்தனியா போகணும் இல்லையா? அன்றைக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருந்த காலகட்டம் இல்லையா? ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் மக்காவுக்கு போறாங்க. ஆனா மக்காவில் அவர் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர், யாரும் அவரை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. உஸ்மான் தானுடைய சொந்தக்காரர் வர்றாரு, கூட்டு போறாரு, வாங்க எல்லா தலைவர்கள்ட்ட என்னை கூட்டு போங்கன்னு சொல்றாரு. எல்லா தலைவர்களையும் போய் பார்க்கறாங்க, யாரும் பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை. இல்லை, யாரையும் இந்த வருஷம் நாங்க மக்காவுக்குள்ளெல்லாம் விட முடியாது. நீங்க வந்துட்டீங்க, எஹராம் ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, நீங்க வேணா உம்ரா செஞ்சுட்டு போங்க. ஹஜ்ரத் உஸ்மான் சொன்ன வார்த்தை என்ன? என்னுடைய நபி தவாஃப் செய்யாம நான் தவாஃப் செய்ய மாட்டேன்னு சொன்னார். பாருங்க, மக்காவுக்குள்ள போய் காபா கண்மண்ணால இருக்கிற நிலையில் யாராவது தவாஃப் செய்யாமல் வருவோமா? ஆனா ஹஜ்ரத் உஸ்மான் சொன்னாங்க, இல்ல இல்ல, லா அதூஃபு கமா ஹத்தா யதூஃப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் தவாஃப் செய்யாம நான் தவாஃப் செய்ய முடியாதுன்ட்டான். சரி, ஆக பேச்சுவார்த்தை ஒன்றும் வெற்றி அடையல. அந்த நேரத்தில் அந்த தோழர்கள் மக்காவுடைய தலைவர்கள்லாம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கீழாடை அவங்க அணிந்திருந்த அந்த லுங்கியை பார்த்தாங்க. என்ன இது, கரண்டைக்கு மேலே கணுக்கால் வரைக்கும் இப்படி தூக்கி கட்டிருக்கீங்களேன்னு சொல்லி. இல்லையா, இன்றைக்கும் கூட இஸ்லாமிய அடையாளங்கள் எல்லாமே கேலி செய்யப்படலாம். கேலி செய்யப்படுகிற இடத்துல தான் உறுதியும் இருக்கணும். சொன்னாங்க, இப்படியே வேட்டி கொடுக்கணும்னு கேட்டாங்க. ஹக்கதா இஸாரத்து சாஹிபினா, எங்கள் தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தான் லுங்கி உடுத்திருக்கிறாங்க, இப்படி தான் உடுத்திருக்கிறாங்க, அவங்க உடுத்திருக்கிறது அப்படி தான். அப்போ நீங்கள் பேண்டோ பைஜாமாவோ வேஷ்டியோ என்ன உடுத்தாலும் சரி, கரண்ட வரைக்கும் இழுத்தீங்க, நரகத்திற்கு எச்சரிக்கை செய்யப்பட்ட குற்றம் அது. ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் அங்க தன்னுடைய ஈமானையும் பெருமானார் மீதான அபிமானத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் மீதான தன்னுடைய பிடிப்பையும் அங்கே வெளிப்படுத்தினார். அருமையானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில நாம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நீங்கள் பணக்காரராக இருந்தால் ஹஜ்ரத் உஸ்மானை போல பணக்காரராக இருக்கணும். சாதாரணமாக நான் என்னங்க, இன்னைக்கு மாதிரி ஒரு நல்ல காரியத்திற்கு நாம் 100 பணக்காரங்கள்ட்ட போனால் கூட ஒரு பள்ளிவாசல் கட்ட முடியல, மதரசா கட்ட முடியல. ஏன்னா அவ்வளவு பணம் வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு கொடுக்கறது அவ்வளோ கம்மி தான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பெருங்கொண்ட பணக்காரர். வாரிசில் கிடைச்சது ஒரு பக்கம்னு சொன்னால், விராசத்தில் கிடைச்சது ஒரு பக்கம்னு சொன்னால், வியாபாரம் செஞ்சு அள்ளி அள்ளி கொடுக்குற பெரிய மாபெரும் என்னங்க தாராள குணம் அவங்களுக்கு. நான் அதில் சிலவற்றை சொல்கிறேன். அவங்களுடைய மரண தருவாயில் அவங்க சொன்ன சில விஷயங்களை. ஹஜ்ரத் அபூபக்கர் ஆட்சி காலத்தில் ஒரு முறை பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்ச நேரத்தில் ஒரு நாள் மதீனாவுக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு கேட்குது. என்னடான்னு பார்த்தா 1000 ஒட்டகங்கள் மதீனாவுக்குள் வருது. 1000ம் யாருக்கு சொந்தம்? ஹஜ்ரத் உஸ்மானுக்கு. அதில் என்ன வருது? கோதுமை, உணவுப் பொருள்லாம் வருது. மதீனாவுடைய வியாபாரிகள் எல்லாம் உஸ்மான் தானுடைய வீட்டுக்கு வர்றாங்க. இந்த வந்திருக்கிற உணவுப் பொருள்கள் இதையெல்லாம் விலை பேசுகிறாங்க. உஸ்மான் தானவங்க என்ன லாபத்துக்கு கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் லாபத்தை சொல்கிறாங்க. நாங்கள் இவ்வளவு கொடுக்குறோன்னு சொல்லி. உஸ்மான் சொன்னாங்க, என்னிடத்துல ஒரு வியாபாரி இருக்கிறான், அந்த வியாபாரி ஒரு திரகத்திற்கு 10 திரகம் கொடுத்து வாங்க தயார். ஒரு திரகத்துக்கு 10? அது நாங்கள் 1க்கு 10, அதை எப்படிங்க கொடுக்க முடியும்? ஆமாம், அப்படி ஒருத்தன் என்னிடத்துல இருக்கிறான்.
நான் இதையெல்லாம் மதீனாவுடைய ஏழைகளுக்கு சதக்கா செஞ்சுட்டேன், இதையெல்லாம் அல்லாஹ் வாங்கிட்டான் என்கிட்ட இருந்து 1க்கு 10ன்னு சொல்லி. ஹாதிஹி சதகத்துன் அலா ஃபுகராஇல் மதீனா, எங்க 1000 ஒட்டகத்தில் வந்த எல்லா உணவுப் பொருளையும் சதக்கா செஞ்சான். இப்படி தான் நாங்கள் பணக்காரருடைய செல்வம் இந்த உம்மத்துக்கும் இந்த சமூகத்திற்கும் இப்படி பயன்பெறக்கூடியதாக இருக்கணுமே தவிர நாம் கொடுக்குற 5-10 மற்ற காரியங்களுக்கு செலவு செய்கிறோம். கட்டடத்தில் கொண்டு போய் லட்சங்களை கோடிகளை வீணாக்கிறோம் இல்லையா? திருமணத்திற்கு கல்யாண மண்டப வாடகை அதில் கொண்டு போய் அவ்வளவு லட்சங்களை ஆயிரங்களை இறைக்கிறோம். ஆனால் சமுதாயத்தினுடைய தேவைகள், சமுதாயத்துக்கான பொது தேவைகள் வரும்போது நம்மள்கிட்ட பாக்கெட்ல இருந்து அவ்வளோ வெளியே வர மறுக்குது. உஸ்மான் தான் அவங்களை போல ஒரு பணக்காரராக ஒரு செல்வந்தராக இருக்கணும். அருமையானவர்களே, இப்படி எல்லா வகையிலும் ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராகத்தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படிங்கிறத தன்னுடைய ஹயாத்தில் பல தடவை சொல்லிட்டாங்க. இவர் ஷஹீதாவாரு, இவர் கொல்லப்படுவார், அவங்க கொல்லப்படுற நேரத்தில் சூரத்துல் பக்ரா ஓதிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹதீஸில் வந்துருக்குங்க. எல்லாமே அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டாங்க. ஒரு நாள் மலையில் இருக்கிறாங்க, ஒரு முறை மக்கால ஹெரா மலையில், ஒரு முறை மதீனால இதில் உஹது மலையில் பெருமானாரோட அபூபக்கர், உமர், உஸ்மான் எல்லாம் இருக்கிறாங்க. மலை குலுங்குகிறது. பெருமானார் சொன்னாங்க, உஸ்புத், குலுங்காத, அமைதியாக இரு. இன்னமா அலைக்க நபியுன் வ சித்தீகுன் வ ஷஹீதான், உன் மீது நிற்பது நபியும் ஒரு சித்தியக்கும் 2 ஷஹீதுகளும் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரண தருவாயில அவங்க யாரையோ அழைக்க நினைக்கிறாங்க, அவங்களால கூப்பிட முடியல. மக்கள் கேட்குறாங்க, அபூபக்கரை கூப்பிடட்டுமான்னு சொல்லி. இல்லை. உஸ்மான் உமரை கூப்பிடட்டுமான்னு கேட்டாங்க, இல்லைன்னு சொன்னாங்க. உஸ்மான் பேரை சொன்னதும் தலையாட்டினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய காதை அவரோட காதோடு வைத்து யாருக்கும் கேட்காத ஏதோ ரகசியம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்ல உஸ்மானுடைய முகம் மாறுது. அவங்க சொல்ல சொல்ல முகம் மாறிக்கொண்டே இருக்குது. இதை என்ன சொன்னாங்க யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏதோ ரகசியம் சொல்லிட்டாங்க, முகம் மட்டும் மாறுகிறது. அதை எப்போ உஸ்மான் தானு சொன்னாங்க, அவங்க வீடு முற்றுகையிடப்பட்ட நேரத்தில். அடுத்து நான் அந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன். முற்றுகையிடப்பட்ட நேரத்தில் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி கலகக்காரர்கள் உங்களை கொல்ல நிற்கிறாங்க, ஏதாவது முடிவெடுங்கன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, எனக்கு என்ன நடக்கும் என்று பெருமானார் சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறாங்க. எனக்கு கடைசியா என்ன நடக்கும் அது எனக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. எனவே நான் கொல்லப்படுகிற வரைக்கும் நான் பொறுமையாகத்தான் இருக்க போகிறேன். கொல்லப்படுற வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு நடப்பது என்னவென்று ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு, நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொல்லப்படுகிற அந்த தகவலை எல்லாம் தாம் இறப்பதற்கு முன்னால சொல்லிட்டு போயிட்டாங்க. உலகத்தில் அல்லாஹ் சில பேருடைய வாழ்க்கையை இப்படியும் வச்சிருக்கிறான். நீங்க கொல்லப்படுவீங்க, நீங்க ஷஹீதாவீங்க, உங்களுடைய மரண நேரத்தில் நீங்க குர்ஆனுடைய இந்த ஆயத்தை ஓதுவீங்க. இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு மரணம் உலகத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை தவிர யாருக்கும் வரல. அவங்க கொல்லப்படும் போது நடக்க போகிற எல்லா விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தான் போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக செய்த துஆ கொஞ்ச நஞ்சம் அல்ல. யா அல்லாஹ், நான் உஸ்மானை பொருந்திக் கொண்டேன், நீயும் பொருந்திக்கொள். அல்லாஹும்ம ரضى عن உஸ்மான் فإني عنه راضٍ, நான் பொருந்திக்கிட்டேன், நீயும் பொருந்திக்கொள் என்று. இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கைக்குரிய ஒரு சஹாபி தான் உஸ்மான் இப்னு அஃபான். 3வது கலீஃபாவாக அவங்க தேர்வு செய்யப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய இறுதி நேரத்தில் 6 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. இந்த 6 பேரும் சேர்ந்து அடுத்த கலீஃபாவை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று. அவங்களால ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் வர்றாங்க ஆட்சிக்கு. ஏறத்தாழ 12 வருடங்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்த 12 வருடங்கள் முதல் 6 வருஷம் பிரச்சனைகள் குழப்பங்கள் இல்லாமல் போகுது. அடுத்த 6 ஆண்டு காலங்கள் பிரச்சனைகள் வெடிக்குது. பிரச்சனைகள் எங்க வெடிக்குது? அவங்க தன்னுடைய குடும்பத்தாரை எல்லாம் பொறுப்பில் நியமித்தாங்க அப்படின்னு வெடிக்குது. இந்த இடத்துல தான் விளங்கணும், குடும்பத்தாரை நியமிக்கிறது மார்க்கத்தில் ஹராம் ஒன்றும் இல்லை, தப்பு ஒன்றும் இல்லை, தகுதியானவர்களாக தான் நியமிக்கலாம். ஆனால் என்னன்னா உலகம் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சால் உலகம் விமர்சிக்க தான் செய்யும். உஸ்மான் தானு சொன்னாங்க, என் கையில் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய சாவியை கொடுத்து யாரை வேணாலும் உள்ள அனுப்புன்னு சொன்னா நான் முதல்ல என் குடும்பத்தை அனுப்புவேன்,
உஸ்மான் தெளிவாக சொன்னாங்க, பனு உமையாக்கள் அவங்களுடைய குடும்பம், என் குடும்பத்தில் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு நான் அனுப்பிட்டு கடைசியாக தான் போவேன். மறுமையில் என் குடும்பத்திற்கு நல்லதை விரும்புகிறேன் நான், இந்த துன்யாவை என் குடும்பத்துக்கு ஏன் நான் கொடுக்கக்கூடாது? அப்போ மார்க்கத்தில் ஒன்றும் தப்பில்லை, எல்லாருமே செஞ்சுதான் இருக்கிறாங்க. நபிமார்களும் கூட தனக்கு பிறகு தன் பிள்ளைகள் வாரிசாகிறத ஆசைப்பட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன துவா செய்கிறாங்க? எல்லாம் எனக்கு ஒரு குழந்தையை கொடு, இந்த நபித்துவத்துக்கு வாரிசாகணும் இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசாக இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஒரு துணையை கொடுன்னு தான் சகோதரனை தான் கேட்குறாங்க, ஹாரூனை. மனித இயல்புங்க. உஸ்மான் தானவங்க அவங்க பல ஆளுநர்கள், பல மாவட்ட ஆளுநர்களா, மாகாண ஆளுநர்களா குடும்பத்தாரை நியமிக்கிறாங்க. சில யூத ஷைத்தான்கள் இதை பிரச்சனையாக்கி பூதாகரமாக்கி எகிப்து நகரத்தில் உள்ளவர்கள், இது ஒரு பெரிய வரலாறு, நம்ம அதுக்குள்ள போக தேவையில்லை. எல்லாருமா சேர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பதவி விலக கோரி ஒரு பெரிய புரட்சி செய்து மதீனாவுக்குள் ஹஜ்ஜுக்கு போற மாதிரி வர்றாங்க. ஹஜ்ஜுக்கு போற தோற்றத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டை முற்றுகையிடுறாங்க. மதீனால சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த தோழர்கள் எல்லாம் இவங்களை அடிச்சு விரட்டலாம், போர் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, பெருமானாருடைய இந்த நகரத்தில் என்னால் முஸ்லிம்களுடைய ரத்தம் சிந்தப்படக்கூடாது. நான் கொல்லப்பட்டா பரவாயில்லை, ஆனா வந்திருக்கிற எல்லாருமே முஸ்லிம்கள் தான். பாருங்க, இதுதான் சஹாபாக்குடைய பார்வை. யாரையும் பாவம் செய்யறதுனால காஃபிர்னு சொல்லக்கூடாது. தன்னை கொல்ல வர்றவங்களை கூட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களா பார்க்கறாங்க. சொன்னாங்க, இவங்களை எதுவுமே செய்யக்கூடாது, எல்லாரையும் கட்டி போட்டாங்க உஸ்மான். எல்லாம் கேட்குறாங்க, அனுமதி கேட்குறாங்க, வந்தவங்களை அடித்து துரத்துறோம், ஏன்னா ஹலீஃபா அவர் தானே. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நகரத்தில் என்னால் ரத்தம் ஒட்டப்படக்கூடாது, நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க, சரி அப்படியானா நீங்கள் இவங்களோடு போர் செய்கிறதையும் தடுக்கிறீங்க, தயவு செஞ்சு நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்ச நாளைக்கு மக்கால போயிருங்க, மக்கால இருங்க. மக்கா போயிட்டா மக்கா ஹரம் இல்லையா, உங்களை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நிலவரம் சரியாகட்டும், திரும்பி நீங்கள் வாங்க, மக்கால போயிருங்க சொன்னாங்க. நான் இந்த நகரத்தை விட்டும் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டான். இதை நான் ஹிஜ்ரத் செய்து வந்த நகரம், இது பெருமானாருடைய மன்னரை இருக்கிற நகரம், நான் ஹிஜ்ரத் செய்த நகரத்தை விட்டும் பெருமானாருடைய அருகாமையிலிருந்தும் ஒருபோதும் நான் தூரமாக முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ சஹாபாக்கள் ஒன்றுமே செய்ய முடியல. கலகக்காரர்கள் வீட்டை சுற்றி நிற்கிறாங்க, எப்போ என்ன நடக்கும் ஒன்றுமே தெரியல. மூத்த சஹாபாக்களும் ஒன்று செய்ய முடியல. இப்போ எல்லாருமே பயங்கரமான பிரச்சனை, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொல்லணும் அப்படிங்கிற ஒரு வெறியில தான் அந்த கூட்டம் இருக்குது. ஒரு நாள் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் வீட்டினுடைய மாடியில் ஏறி கேட்குறாங்க அந்த மக்களிடத்துல. இதுதான் நமக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில் இந்த சமூகத்துக்கு என்னென்னமோ சாதனை செஞ்சிருக்கலாம், ஆனால் சமூகம் அதை மதிக்கும்னு சொல்ல முடியாது. நாம் செஞ்ச உதவிகளை இந்த சமுதாயம் மதிக்கவும் செய்யலாம், மிதிக்கவும் செய்யலாம். கூலி அல்லாட்ட தான் எதிர்பார்க்கணும். உஸ்மானுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருவது என்ன, நீங்கள் 1000 தியாகம் செஞ்சிருப்பீங்க இந்த ஊருக்கும் இந்த மக்களுக்கும், ஆனால் இந்த ஊரும் மக்களும் மதிப்பாங்களா மிதிப்பாங்களா தெரியாது. அல்லாட்ட உள்ள கூலி தான் அசல். ஒரு நாள் கேட்குறாங்க, எப்பா என்ன கொல்லணும்னு கூடி நிற்கிறீங்களே, நான் யார் தெரியுமா, இதோ அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜித், எதை மஸ்ஜிது நபவின்னு சொல்கிறீங்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிக்கு தொலை வரக்கூடியவர்கள் அதிகமாகறாங்க, பள்ளி இடப்பற்றாக்குறை, இந்த பள்ளிக்காக பக்கத்தில் ஒரு ஒட்டக தொழுவம் இருக்குது, அந்த ஒட்டக தொழுவம் யாருக்கு சொந்தமோ அவரிடமிருந்து அந்த இடத்தை வாங்கி யார் இந்த பள்ளிக்கு வக்ஃபு செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்று அறிவித்தாங்க. உடனே நான் அந்த தொழுவத்துக்குரிய நபர்கிட்ட போய், இந்த பள்ளியை பெருமானார் பள்ளிக்கு இடம் கேட்குறாங்க, நான் உங்கள்கிட்ட வாங்குறேன்னு சொல்லி வாங்கினாங்க. பெருமானாரிடம் சொன்னாங்க, யார சொல்லதான் நான் வாங்கிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உனக்கு வக்ஃபு செஞ்சிருன்னு சொன்னாங்க. வக்ஃபு செஞ்சுட்டேன், உனக்கும் கூலி உண்டுன்னு சொன்னாங்க. நான் வக்ஃபு செய்த இடமும் இந்த பள்ளியில் இருக்குதுப்பா, ஆனால் தம்னஊனனி அன் உஸல்லிய ஃபீஹி ரக்அத்தைன், அந்த பள்ளியில் எனக்கு 2 ரக்காத்து தொழக்கூட அனுமதி மறுக்கிறீங்களேன்னு சொன்னாங்க. நான் இடம் கொடுத்த பள்ளி, அந்த பள்ளியில் எனக்கு தொழ அனுமதி இல்லையா? அந்த கல்லஞ்சக்காரர்கள்ட்ட கேட்குறாங்க. ரெண்டாவதா சொன்னாங்க, இந்த பெருமானார் மதீனா வந்த நேரத்தில் மதீனால நல்ல தண்ணீர் இல்லை, ஒரே ஒரு கிணறு தான், ரூமா, அதுதான் நல்ல தண்ணி, ஒரு யூதனுக்கு சொந்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்காக அதை வாங்கி கொடுக்குறவருக்கு சொர்க்கம்னு சொன்னாங்க. அவங்க 2 தவணையாக வாங்கினாங்க. முதல்ல பாதி கிணறு 38,000 திர்ஹத்துக்கு வாங்கினாங்க, அப்புறம் ஒரு பாதியா 8,000 திர்ஹத்துக்கு வாங்கினாங்க.
அந்த கிணத்தை நான் தான்பா வாங்கி கொடுத்தேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டிருக்கிறீங்க. அந்த கிளர்ச்சியாளர்கள் ஹஜ்ரத் உஸ்மானுக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டான். தபூக் போர் கஷ்டமான காலத்தில் வந்துச்சு. சொன்னாங்க, இந்த தபூக் போருக்காக யார் உதவி செய்கிறாரோ அவரை அல்லாஹ் மன்னிக்கட்டும்னு சொன்னாங்க. தபூக் போருக்கு ஆன செலவுல பாதி செலவை நான் எடுத்துக்கிட்டேன். பாதி செலவு யாரத்தால 1000 ஒட்டகம் கொடுத்தாங்க, 1000 தீனார் கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் செஞ்ச என்ன எப்படிப்பா நீங்க கொல்லணும்னு நினைக்கிறீங்க என்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு நாமும் சமுதாயத்துக்கு என்னவெல்லாம் செய்யலாம். உலகத்தில் மக்கள் எப்போதுமே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு தெரிய முடியாது. நம்ம செய்யக்கூடிய அனைத்துக்குமான கூலி அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. இதெல்லாம் சொன்னாங்க. அங்கிருந்தவர்கள் இதையெல்லாம் கேட்டுவிட்டு அவர்களை கொலை செஞ்சாங்க. மேலே ஏறி குதிச்சு கொலை செஞ்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்னாலேயே தொடர்ந்து கனவுல பெருமானாரை பார்க்கறாங்க. நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, உஸ்மான் எங்களோடு வந்துதான் நீங்கள் சாப்பிட போகிறீர்கள். அபூபக்கர் தான் உங்களை பார்க்கறாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, உஸ்மானை எங்களோடு வந்துதான் அடுத்த உணவு உங்களுக்கு எங்களோடு தான். உமர் தான் அவங்கள பார்க்கறாங்க. தனித்தனியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஹஜ்ரத் உஸ்மான் உமர் அவர்களை அபூபக்கரை கனவுல பார்க்கறாங்க. அவங்களுடைய கடைசி தருணங்கள் எல்லாமே அடுத்து என்ன நடக்க போகுது என்பதை தெளிவா பார்த்து விட்டு வருகிற மரணம். அல்லாஹ் அத்தகைய பாக்கியமிக்க மரணத்தை தரணும். வெளிப்படையில் பார்த்தா சோதனை, உண்மையில சோதனை இல்லை. அவங்க ஹலீஃபா பதவியை விட்டு கொடுன்னு சொன்னாங்க மக்கள். பெருமானார் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இந்த ஹிலாஃபத் என்பது அல்லாஹ் உனக்கு அணிவித்த ஆடை. ஒரு கூட்டை இந்த ஆடையை கலற்றுமாறு உன்னை சொல்லும், நீ ஒருபோதும் கலட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுல உறுதியா இருந்தது. எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு போனாங்க. இறுதியில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீடுதாவி என்ன செஞ்சாங்க, தாக்கினாங்க. குர்ஆனை விரிச்சிருந்தாங்க. குர்ஆன் விரித்து ஓதி கொண்டிருந்தாங்க. பெருமானார் சொன்னது போல சூரத்துல் பக்ரா தான் ஓதி கொண்டிருந்தாங்க. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற அந்த ஆயத்துல தான் அவங்களுடைய உடம்பிலிருந்து ரத்தம் அந்த ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். உஸ்மான் அந்த ஆயத்துல அவங்களுடைய பார்வை இருக்கும்போது தான் தாக்கப்படுறாங்க. ரத்தம் அதன் மீது சிந்துது. இந்த துன்யாவிலிருந்து ஷஹீதாகிறாங்க. அவங்களை அடக்கம் செய்வதற்கு கூட முடியல. அந்த அளவுக்கு மதீனாவை கிளர்ச்சியாளர்கள் அவ்வளவு ஆக்கிரமித்து வச்சிருக்கிறாங்க. ஒரு மாபெரும் ஹலீஃபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 மகள்களை திருமணம் செய்த மருமகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவுனால ஷஹீத் என்று சொல்லப்பட்டவர். அப்படிப்பட்டவங்களுடைய இறுதி தருணத்தில் அவங்கள அடக்க முடியல இல்லையா? மற்ற 2 தோழர்கள் பெருமானாருக்கு அருகிலே அடக்கம் செய்யப்படுறாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜன்னத்துல் பகீல் அடக்கம் செய்யப்படுறாங்க. இந்த யார் எங்கு அடக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது கூட பெருமானாருடைய காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்துக்கு போறாங்க. கூட அபூ மூஸா அஷ்அரியை கூட்டு போறாங்க. தோட்டத்தினுடைய கதவை மூடுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிணறு இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணத்துல உட்கார்ந்து அப்படியே கிணத்துக்குள்ள காலை போட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. திடீர்னு கதவு தட்டப்படும். அப்போ அபூ மூஸா அஷ்அரிட்ட சொல்லுவாங்க, போய் யாருன்னு பாரு. அபூ மூஸா அஷ்அரி பார்த்துட்டு அபூபக்கர் வந்திருக்கிறார். உள்ள வர அனுமதி கேட்கிறார். அனுமதி கொடுக்கட்டுமா? அனுமதி கொடு. வபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று சுவச்செய்தியும் சொல். அனுமதி, சொர்க்கத்தை கொண்டு வாழ்த்து. அபூபக்கர் தான் வந்துடுவாங்க. பெருமானாருக்கு வலது பக்கத்தில் அவங்க உட்காந்து காலை போட்டு உட்காந்துருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் கதவு தட்டப்படும். யாரு போயின்னு பாரு, ஹஜ்ரத் உமர் வந்திருக்கிறாங்க, அவருக்கு அனுமதி கொடு, அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று சுபச்செய்தியும் சொல். உமரும் தானும் வருவாங்க. பெருமானாருக்கு இடதுபுறத்தில் அதே கணத்தில் காலை தொங்க போட்டு உட்காந்துக்குவாங்க. 3ஆவதும் கதவு தட்டப்படும். யாருன்னு கேட்பாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் வந்திருக்கிறாங்க. அப்படியா? அவருக்கும் சொர்க்கம் உண்டுன்னு சொல்லு, ஆனால் அவருக்கு சோதனைக்கு பிறகுதான் சொர்க்கம், அவர் பெரிய சோதனையை சந்திப்பார். பாருங்க, எல்லாமே அறிவிக்கப்படுது. சோதனைக்கு பிறகு சொர்க்கம் உண்டுன்னு சொல்லு. உஸ்மான் தான் வருவாங்க. கிணத்துல இடம் இல்லை. பெருமானாருடைய வலது பக்கம் அபூபக்கர், இடது பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. எதிர்த்து செயல உட்காந்துக்குவாங்க. கிணத்துக்கு நேர் பெருமானார் இங்க உட்கார்ந்துருந்தா இவர் கிணத்தினுடைய அந்த சுவரில் உட்காந்துக்குவாரு. இந்த ஹதீஸை அறிவிக்கிற இமாம் சயீத் பின் முஸைப் சொல்லுவாங்க, இந்த சம்பவத்தில் பெருமானார் இந்த பக்கம் அபூபக்கர், இந்த பக்கம் உமர், எதிர்த்த செயல உஸ்மான், இவங்களுடைய கபறுகளும் பின்னாளில் அப்படியே அமைந்து விட்டது. பெருமானாருடைய ரவுதால வலது பக்கம் அபூபக்கர், இடது பக்கம் உமர். ரவுதால இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஜன்னத்துல் பகீல எதிர்த்து செயல உஸ்மானுடைய கபர். எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அறிவு செய்யப்பட்டது தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மோதிரம்
அரசாங்க முத்திரைக்காக ஒரு மோதிரம் வச்சிருந்தாங்க. அது முத்திரை குத்தும் போது போடுவாங்க, மற்ற நேரத்தில் கலட்டி விடுவாங்க. நபிசுல்லாஹுடைய காலத்துக்கு பிறகு அந்த மோதிரம் ஹஜ்ரத் அபூபக்கர் கையில் இருந்துச்சு. அவங்க காலத்துக்கு பிறகு உமருல்லாஹ்வுடைய கையில் இருந்துச்சு. உஸ்மானுல்லாஹ் ஆட்சி காலத்தில் அவங்க கையில் இருந்துச்சு. அந்த மோதிரம் இருந்த வரைக்கும் எந்த குழப்பமும் வரல. ஒரு நாள் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் குபாவுக்கு வர்றாங்க. குபா பள்ளி இருக்குல்லையா, வர்றாங்க. அங்கே உள்ள ஒரு கிணத்துல உட்காந்து அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க, காலை ஆட்டிக்கொண்டு. மோதிரத்தை கலட்டவும் போடவும் கலட்டவும் போடவுமா இருக்கிறாங்களா, மோதிரம் கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அது நபிசுல்லாஹுடைய மோதிரம். அந்த கிணற்று தண்ணீரை எல்லாம் இறைத்தாகிவிட்டது, மோதிரம் கிடைக்கல. அந்த மோதிரம் என்றைக்கு தவறியதோ அன்றையிலிருந்து ஃபித்னாவும் ஆரம்பித்தது. அன்றையிலிருந்து தான் குழப்பம் ஹஜ்ரத் உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பித்தது. அருமையானவர்களே, இதுதான் ஒரு உன்னதமான சஹாபியினுடைய வாழ்க்கை. ஆக சத்தியவாதிகள் அவங்க சோதனைகளையும் சந்திப்பாங்க. சில கிளர்ச்சியாளர்களால், அநியாயக்காரர்களால் சோதனைகளும் சந்திப்பாங்க. நல்லோர்களுக்கு உலக வாழ்க்கை எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு மிக உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நான் சொன்னேன், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில் பஞ்சம் வந்தபோது 1000 ஒட்டகத்தினுடைய உணவுப் பொருளை கொடுத்தாங்க இல்லையா. அன்றைக்கு மாலையில் இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, யார ரசூலல்லாஹ் உங்களை பார்த்தே நாளாச்சே. பெருமானார் எங்கேயோ போகிற அவசரத்தில் இருக்கிறாங்க. சொல்கிறாங்க, இல்லை சொர்க்கத்தில் உஸ்மான் அவர்கள் 1000 ஒட்டகத்தை தர்மம் செஞ்சார் இல்லையா, 1000 ஒட்டகத்தில் வந்த உணவு அல்லாஹ் அதை கபூல் செஞ்சுட்டான். அதுக்காக அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மங்கையை அல்லாஹ் மனமுடித்து கொடுக்க போகிறான். இன்னைக்கு தான் அந்த திருமணம், நான் அந்த திருமணத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்னு சொன்னான். ஆக எல்லா சத்திய சஹாபாக்களும் தீனுக்காக அர்ப்பணிப்புகள் செஞ்சாங்க. ஆனால் உலகத்தில் அவங்க எவ்வளோ சோதனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. எனவே நாம் செய்யக்கூடிய எந்த காரியத்தினாலையும் உலகத்தில் எல்லா நேரமும் புகழே கிடைக்கணும்னு தேவையில்லை. சோதனைகளும் வரும். எந்த அளவுக்கு நல்லவர்களாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சோதனைகள் வரும். இந்த சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இத்தகைய விஷயங்களை படிக்கணும். பெருமானாருடைய மகளை நிக்கா செஞ்சாங்க. அழகான குணங்கள், வெக்க சுபாவம், மார்க்கத்துக்காக அள்ளி அள்ளி கொடுக்கிற தாராள குணம். கடைசி நேரத்தில் உறுதி, சபுர். தன்னை கொல்ல வந்தவர்களை சிறு காயம் கூட ஏற்படுத்தலைங்க. கொல்ல வந்தவங்களை காயப்படுத்தல வேண்டாம், என் உயிர் போனாலும் சரி இவங்களை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ எவ்வளோ பெரிய சபருக்குரியவர்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சத்திய சஹாபாக்களை பொருந்தி கொள்வானாக. அவர்களது வாழ்க்கையிலே நம்மையும் நடக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.